Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Basic Electrical and Electronics Engineering for Analyst exam April-May 2026. In this video, we will see unit-wise discussion and important question discussion for this particular subject Basic Electrical and Electronics Engineering. The subject code is EE25C01 and it is 2025 regulation. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 ரெகுலேஷனில் இருந்தாலுமே இது வந்து ரொம்ப பழைய சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ். பட் நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆட் பண்ணலை. ஏன்னா அதோட பேட்டர்னே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ 2025 ரெகுலேஷன் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ யூல் கெட் கன்ஃபியூஸ். அதனால தான் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்கேன். பட் இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சப்ஜெக்ட். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2 இந்த மிஷின்ஸு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. பட் யூனிட் 1 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஸோ தட் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பட் பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் பி இன் ட்ரபிள். ஸோ இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ், அதாவது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸ் பேரல் கனெக்ஷன்ஸு, அப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் லா, ஓம்ஸ் லா இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டினே கொடுத்துட்றாங்க. ரைட், இந்த கொஸ்டின் மட்டும் படிங்க, இந்த கொஸ்டின் மட்டும் படிங்க, தட் இஸ் கேசிஎல், கேவிஎல் அதெல்லாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமம் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தட் அது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யூல் பி இன் ட்ரபிள். ஸோ எக்காரணத்தை கொண்டும் இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. அந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கேசிஎல் படிக்கிறீங்க அப்படின்னா வாட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் லா, வாட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா இதெல்லாம் தெளிவாக படிச்சுட்டு அதோடைய பேசிக் எல்லாத்துக்குமே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டனாவே போதும். அந்த ரூல்ஸை என்ன மாதிரி டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ரைட், அண்ட் இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஐ ஹவ் போஸ்டட் வீடியோஸ் ஃபார் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்க்கு ஒரு 50% ஆஃப் சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். அந்த வீடியோ லிங்க்ஸை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். முக்கியமாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட், அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷனில் இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் சிமிலர்லி 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் சி எடுத்துட்டாங்க, தட் இஸ் 15 மார்க்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து 10 மார்க்ஸ் வந்து எம்சிக்யூ கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அண்ட் 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிமிலர்லி 5 மார்க்ஸ், அதாவது 12 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான பேட்டர்ன் தான். ஏன்னா 2 மார்க்ஸ் போது நீங்கள் வெறும் டெஃபனிஷன்ஸு, அப்ளிகேஷன்ஸ் அதை மட்டும் பார்த்தா போதும். ஒரு 3-4 லைன்ஸ் எழுதினாவே போதும் 2 மார்க் பொறுத்த வரைக்கும். பட் 3 மார்க் அப்படி இல்லை. நல்ல கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸுமே 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்து கூட 3 மார்க்ஸில் கேட்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அண்ட் சிமிலர்லி இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் நீங்கள் 12 மார்க்ஸில் பார்த்த டாபிக்ஸே 3 மார்க்ஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் 3 மார்க்ஸ்க்கு நான் செப்பரேட்டாக டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அதெல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்க. ரைட், ஸோ தட் டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு அட்டெண்ட் 3 மார்க் கொஸ்டின். ரைட், அண்ட் முக்கியமாக இந்த சப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் ஆனால் போதும் சார், நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்த 12 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தாவே போதும். கண்டிப்பாக யூ வில் கெட் பாஸ். ரைட், நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கொடுக்குற 12 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் ரெண்டுத்தையுமே பாருங்கள். ரைட், நான் யூஸ்வலாக வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்க மாட்டேன். 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் விட்டுருக்கோமோ அந்த டாபிக்ஸ்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களால் 2 மார்க்ஸால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். நான் கொடுக்குற 12 மார்க்ஸ்லேயே மோர் தென் ஒரு 5 கொஸ்டின்ஸாவது உங்களால் 3 மார்க்ஸில் அட்டன் பண்ண முடியணும். அப்படி இல்லை நான் 12 மார்க்ஸும் படிச்சிருக்கேன் 3 மார்க்ஸும் படிச்சிருக்கேன் அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களால் ஒரு 8 கொஸ்டின்ஸாவது ஒரு சப்ஜெக்ட்லேயே அட்டன் பண்ண முடியும். ரைட், அதனால் நான் சொல்கிற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாமல் படிங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் என்னன்னா இது வரைக்குமே வந்து
யூனிட் வைஸ் ஸ்பிளிட்டப்ஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் இல்லை, வெறும் ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டாபிக்ஸாக இருக்குது. ஸோ எந்தெந்த டாபிக்ஸ் மிங்கிள் பண்ணுவாங்களா, இல்லை வந்து ஒரு டாப்பிக்லேருந்தே 2 கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்றதெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாமல் படிங்க. ரைட்? ஸோ பயப்பட வேண்டாம். நான் சொல்கிற கொஸ்டின் சாய்ஸ் இல்லாமல் படித்தாவே டெஃபினட்டாக யூ வில் கிளியர். Right? So with this, we will start this particular video. We will start with unit-wise discussion. So unit-wise discussionல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணி பாருங்க. அண்ட் சிமிலர்லி வந்து இந்த டிசி ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 12 மார்க்ஸ்க்கு நீங்கள் படிக்க வேண்டியது கிர்ச்சாஃப்ஸ் லா. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லா கண்டிப்பாக படிங்க. அதை யூஸ் பண்ணி மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம், நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்க. அண்ட் சிமிலர்லி இந்த சீரியஸ் பேரல் காம்பினேஷன் அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அண்ட் சிமிலர்லி இந்த வோல்டேஜ் டிவைடர் ரூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ரைட்? அண்ட் ஏசி ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வேகான சப்ஜெக்ட் தான், வேகான யூனிட் தான். இதில் வந்து இந்த ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் 12 மார்க்ஸ்க்கு. அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் ஆஃப் சைனசாய்டல் வோல்டேஜ், இன்ஸ்டானியஸ் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூஸ் ஆஃப் சைனசாய்டல் சிக்னல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும். ரைட்? அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்க. அது படிச்சிங்கனாவே கன்ஃபார்மாக உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அண்ட் சிமிலர்லி எர்த்திங் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எர்த்திங் வந்து பார்ட் சியில், தட் இஸ் 12 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட்? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துச்சுன்னா. அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மிஷின்ஸ், இந்த யூனிட் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். இந்த சென்ஸ் கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா டயக்ராம் வச்சு நீங்களே எழுத முடியும். பட் யூ ஹேவ் டு பேசிக்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஜென்ரேட்டர்ஸ், வாட் இஸ் மோட்டர்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் சிமிலர்லி இந்த ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷனில் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்? அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எது வேணால் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசி மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசி ஜென்ரேட்டர்ஸும் கேட்கலாம், டிசி மோட்டரும் கேட்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட்? அண்ட் சிமிலர்லி இந்த இண்டக்ஷன் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ், அண்ட் சிமிலர்லி பிஎல்டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட்? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார்ஸாக இருக்கிற சிங்கிள் ஃபேஸு, 3 ஃபேஸு, பிஎல்டிசி மோட்டார், யூனிவர்சல் மோட்டார், இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேட் எந்த கொஸ்டின் வந்தாலும் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிட். அதாவது இதுலேயுமே வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், பட் நீங்கள் ஈஸியாக படிச்சிட முடியும். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ், தட் இஸ் செமிகண்டக்டர் டிவைசஸ், பிஎன் ஜங்ஷன் டிவைஸ், ஜெர்னர் டயோட், வோல்டேஜ் ரெகுலேட்டர், பிஜேடி, ரைட்? ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்ஸ். இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னா இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெர்னர் டயோட், பிஜேடி 12 மார்க்ஸ்க்கு இதை மட்டும் நல்லா பாருங்கள். ரைட்? ஸோ தேட் கண்டிப்பாக உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இதில் வந்து இந்த பேசிக் யூனிவர்சல் கேட்ஸ், ஆடர்ஸ் அண்ட் சிமிலர்லி ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இதெல்லாம் 12 மார்க்ஸில் பார்த்துக்கோங்க. ரைட்? ஆடர் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆர்டர், ஆஃப் ஆர்டர் எல்லாமே பாருங்கள். ரைட்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ ஏரியாஸ் இதெல்லாம். அண்ட் சிமிலர்லி இந்த லாஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர் மட்டும் பாருங்கள் 12 மார்க்ஸ்க்கு. பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன் ஜஸ்ட் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா போதும். இதுக்குமே வீடியோஸ் இருக்குது. மைக்ரோ கண்ட்ரோலர் பிளேலிஸ்ட்டில் யூ கேன் ஹாவ் வீடியோஸ் அபவுட் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எவ்ரி திங். அண்ட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் புக் கொடுக்கல, பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ இந்த 2 புக்குமே வந்து உங்களுக்கு நான் டவுன்லோட் லிங்காக கொடுக்குறேன். இந்த 2 புக்லையுமே யூஸ் பண்ணி படிங்க. ஸோ தேட் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வில் பி கவர்ட். ரைட்? அண்ட் வில் சி நவ் கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன். கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் தட் இஸ் டிசி ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் கிர்ச்சாஃப்ஸ் லா. கிர்ச்சாஃப்ஸ் லால கேவிஎல், கேசிஎல் அது ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் ப்ராப்ளம் மட்டும் பார்க்காதீங்க. தட் இஸ் இந்த ஒரே ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் அப்படி பார்க்காதீங்க. யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ரைட்? அந்த கேவிஎலோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, மெஷ் அனாலிசிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, நோடல் அனாலிசிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்றதை தெளிவாக பாருங்கள். ஸோ தேட் யூ கேன் ஏபிள் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ரைட்? அண்ட் சிமிலர்லி சீரியல் பேரல் காம்பினேஷன் ஆஃப் ஆர்எல்சி காம்போனன்ட்ஸ் இதுலேயுமே ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் சிமிலர்லி வோல்டேஜ் டிவைடர் அண்ட் கரண்ட் டிவைடர் ரூல் ப்ராப்ளம்ஸ். ரைட்? முக்கியமாக இந்த 2 ஏரியாஸ்லேருந்தும் கன்ஃபார்மாக 12 மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட ஏரியாஸ், இட் இஸ் ஓம்ஸ் லா,
அண்ட் சிமிலர் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓம்ஸ் லாவோட டெஃபினிஷன், அப்ளிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸை எப்படி மாற்றுறது, வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி கரண்ட் சோர்ஸாக மாற்றுறது, இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட். அண்ட் சிமிலர்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி ஃபண்டமெண்டல்ஸ். ஏசி ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் Faraday law of electromagnetic induction and similarly generation of sinusoidal voltage, instantaneous and RMS values. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டினும் படிச்சுங்க. எர்த்திங் ஈஸியாக உங்களால் படிக்க முடியாது, கதை தான். ரைட். அது என்னென்ன சினாரியோஸ் இருக்குது, வாட் இஸ் எர்த்திங், அது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். ரைட். அண்ட் இது இல்லாமல் 3 மார்க்ஸ்க்கு வந்து டெஃபினேஷன், செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா என்ன, அண்ட் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஃபியூசஸ்னா என்னன்னு கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஐ செட் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் டிசி மோட்டார், டிசி ஜென்ரேட்டர் நம்ம விட்டுருக்கோம். அதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ரைட். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 4 கொஸ்டினும் ஷோர் ஷார்ட்டாக படிங்க. கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஷோர் ஷார்ட்டாக உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், யூனிவர்சல் பிஎல்டிசி மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே முக்கியமான கீ ஏரியாஸ். அண்ட் இது இல்லாமல் இந்த ஸ்டெப்பர் மோட்டார் பற்றி 3 மார்க்ஸில் பாருங்கள். இன்ஃபேக்ட் இன் டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். வாட் இஸ் ஸ்டெப்பர் மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டாரில் என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கன்ஃபார்மாக அதை பேஸ் பண்ணி ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கும். அண்ட் சிமிலர்லி இந்த ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸை ப்ராப்ளமாக ஒரு 6 மார்க்ஸ்லேயோ இல்லை 3 மார்க்ஸ் ஸ்பிரிட்டப்ஸ்லேயோ 12 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மிஷின்ஸ், இல்லை போன இருந்த எலக்ட்ரிக் மிஷின்ஸ், இது வந்து செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ப்ரிஃபர் பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெர்னர் டயோட், பிஜேடி டிரான்சிஸ்டர். இது 3 தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் கன்ஃபார்மாக 3மே படிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் 12 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, எஃப்இடி டிரான்சிஸ்டர் 12 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 3 கொஸ்டின் நல்லா ஷோர் ஷார்ட்டாக படிச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இதை நீங்கள் 3 நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா 3 மார்க்ஸ்க்கு எஃப்இடி டிரான்சிஸ்டர்னா என்ன, அதோட சிம்பிள் என்ன, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக பாருங்கள். அண்ட் சிமிலர்லி வாட் இஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர், வோல்டேஜ் ரெகுலேட்டரோட டைப்ஸ் என்ன, அண்ட் அதோடைய அப்ளிகேஷன்ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் டைமர்ஸ்னா என்ன, அதோடைய மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், அப்ளிகேஷன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த இதுலேருந்து உங்களால் எல்லா 3 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும், 12 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். கேட்ஸு, ஆடர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அது எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். ரைட். ஸோ 12 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் யூனிவர்சல் கேட்ஸு, ஃபிளிப் ஃப்ளாப்ஸு, ஆடர்ஸ், இது 3 கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் சிமிலர்லி 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர் 12 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது, படிக்க முடியலன்னா வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் மல்டிப்ளெக்சர்ஸ், வாட் இஸ் டிமல்டிப்ளெக்சர்ஸ், 3 மார்க்ஸில் கேட்டால் ஒரு 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 5 to 8 லைன்ஸாவது எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் சிமிலர்லி பூலியன் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி லாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இது 12 மார்க்ஸ்லுமே ஸ்பிரிட்டப்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாமல் படிங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைக்ரோ கண்ட்ரோலர் ஆஸ் ஐ செட் ஆர்கிடெக்சர் மட்டும் பார்த்தாவே போதும். பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு பாருங்கள், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு. அண்ட் முக்கியமாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலர் பிளேலிஸ்ட்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ் பண்ணி வீடியோஸ் இருக்கும், அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். ரைட். ஸோ நான் சொன்ன கொஸ்டின்ஸை மட்டும் சாய்ஸ் இல்லாமல் படிச்சிங்கனாவே டெஃபினட்டாக உங்களால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் 3 மார்க்ஸ்லையுமே உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின்ஸாவது உங்களால் ஷோர் ஷார்ட் அட்டன் பண்ண முடியும். ரைட். So today what we have seen is we have seen important question for this particular subject, basic electrical and electronics engineering. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.